Hello everyone. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹெட் லாஸ் டியூ டு கான்ட்ராக்ஷனில் ப்ராப்ளம் 2. சரிங்களா, இது அப்படியே வேறு மாடல். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன வாட்டி நம்ம என்ன பார்த்தோம்னா ப்ரெஷர் லாஸை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. என்ன ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரெஷர் லாஸை கொடுத்துட்டு லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு கான்ட்ராக்ஷன் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா, வித்தியாசம் இருக்கு. இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா பார்க்கலாம். A pipe of diameter 225 mm is attached to a 150 mm diameter அப்படியா by means of a flange in such a manner of a flange that the axis of the two pipes are in a straight line. அதாவது என்ன இருக்கு, ஒரு பைப் இருக்கு 225 mm பைப்பு, அதுலேருந்து சடனாக என்ன இருக்கு, ஒரு 150 mmக்கு சேஞ்சஸ் இருக்கு. 150 mmக்கு இது 250 mm, சாரி 225 mm. அப்போ இது D1, இது D2. அப்போ இது ஏரியா 1, இங்கே இருக்கிறது ஏரியா 2. சரிங்களா, இது எல்லாமே என்னவா இருக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. டூ பைப்ஸோட ஆக்சிஸும் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே எழுதிக்கலாம் D1 225 mm, அதே மாதிரி D2 150 mm. சரிங்களா, அதே மாதிரி வாட்டர் ஃப்ளோஸ் த்ரூ தி அரேஞ்ச்மெண்ட் அட் தி ரேட் ஆஃப் 0.05 மீட்டர் கியூப் பர் செகண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ டிஸ்சார்ஜ் என்ன ரேட்டில் இருக்குது, Q ஈக்குவல் டு 0.05 மீட்டர் கியூப் பர் செகண்டுங்கிற ரேட்டில் இருக்குது. The pressure loss at the transition as indicated by differential gauge length on a water mercury manometer. சரிங்களா, இதனால இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வாட்டர் மெர்க்குரி மேனோமீட்டர் கனெக்டட் பிட்வீன் டூ பைப்ஸ். அந்த ரெண்டு பைப்புக்கும் இடையில இங்கே ஒரு பைப் இருக்கு, இங்கே ஒரு பைப் இருக்கு. இந்த ரெண்டு பைப்புக்கும் இடையில ஒரு யூடியூப் மேனோமீட்டரை போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, டிஃபரன்ஷியல் காஜ். அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு 35 mm இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா, இப்போ 35 mm இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் H ஈக்குவல் டு என்னது, 35 mm. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு கான்ட்ராக்ஷன் ஒன்று, ரெண்டாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஒன்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான்ப்பா, ரொம்ப எளிமையானது. இப்போ என்னன்னா, அதே பழைய ஃபார்முலா தான். என்னது, பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் தான் பயன்படுத்தணும். பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் தான் பயன்படுத்தணும். இப்போ பெர்னாலிஸ் ஈக்குவேஷன்ங்கிறது என்னது, P1 divided by W plus V1 square divided by 2G plus Z1 equal to P2 divided by W plus V2 square divided by 2G plus Z2 plus HC, head loss due to contraction. இப்போ நமக்கு இது எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன ஆகும், இந்த Z1ம் இந்த Z1ம் Z2வும் கேன்சல் ஆகிடும். சரிங்களா, அப்புறம் நம்ம இதை எப்படி எழுதலாம், நமக்கு என்ன தேவை, ஆக்சுவலாக HC தான் தேவை. அப்போ HCயை தவிர்த்து பாக்கி எல்லாத்தையும் வேறு இடத்துக்கு கொண்டு போய்க்கலாமா. அப்போ HC ஈக்குவல் டு என்ன இருக்கும், P1 minus W, P1 by W divided by, sorry, minus P2 divided by W plus V1 square divided by 2G minus V2 square divided by 2G மாறிடும். ஓகேங்களா, இதை இன்னும் சுருக்கி எழுதணும்னா எப்படி எழுதிக்கலாம், P1 minus P2 divided by W plus V1 square minus V2 square divided by 2G அப்படின்னு எழுதிக்கலாம்.
ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா ஹெட்லாஸ் தான் வேல்யூ இருக்கு. இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஹச்சி கண்டுபிடிக்கணும். ஹச்சி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபார்முலாவை நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு என்னென்ன டேட்டாஸ் தெரியாதுன்னு பாருங்க. இப்போ என்ன தெரியாது, P1 மைனஸ் P2 டிவைடட் பை W அதுவும் தெரியாது. அதே மாதிரி இந்த V1 உடைய வேல்யூ V2 உடைய வேல்யூ எதுவுமே தெரியாது. சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா, இதுக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலா இருக்குது. P1 மைனஸ் P2 டிவைடட் பை W ஈக்குவல் டு H இன்டூ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர் மைனஸ் 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஹச்சுக்கான வேல்யூ என்ன 35 mm, அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டா 0.035 மீட்டர். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி என்ன 13.6. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டருக்கு வேல்யூ என்ன 1. அப்போ என்ன பண்ணலாம், 0.035 இன்டூ 13.6 டிவைடட் பை 1 மைனஸ் 1 வேல்யூ போட்டால் நம்மளுக்கு என்ன வரும், 0.0441 மீட்டர்னு வரும். அதாவது என்ன, இந்த P1 மைனஸ் P2 டிவைடட் பை W ஈக்குவல் டு 0.0441 மீட்டர்னு வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ ஒரு வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்த வேல்யூக்கு என்ன, V1 மைனஸ் V2க்கான வேல்யூ தான், அவ்வளோதான். அப்போ V1 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ டிஸ்சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா 1 இன்ட்டு வெலாசிட்டி 1. அதே மாதிரி V2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், குவான்டிட்டி அதாவது டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு A2 இன்ட்டு V2ன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ A1 எப்படி கண்டுபிடிக்கிறது, 5/4 D1 ஸ்கொயர். ஓகேங்களா? அதே மாதிரி A2 ஈக்குவல் டு 5/4 D2 ஸ்கொயர். இப்போ D1 உடைய வேல்யூ என்னப்பா, 225 mm. கரெக்டா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 0.225 மீட்டர்னு எழுதிக்கலாம். அப்போ ஏரியா 1 என்ன, 5/4 இன்டூ 0.225 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏரியா 1 என்ன வருது, 0.03976 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். அப்போ ஏரியா 1 எனக்கு கண்டுபிடிச்சிருச்சு. அப்போ V1 ஈக்குவல் டு என்ன, Q பை A1. அப்போ Q ஈக்குவல் டு என்ன, Q ஈக்குவல் டு என்னப்பா, 0.05 மீட்டர் கியூப் பர் செகண்ட் தான் Q. அப்போ Q ஈக்குவல் டு 0.05 டிவைடட் பை ஏரியாவுக்கு என்ன, 0.03976. அப்போ V1 உடைய வேல்யூ என்ன வருது, 1.26 மீட்டர் பர் செகண்ட் வந்துருச்சு. அதே மாதிரி இங்க D2க்கான வேல்யூ என்ன, 150 mm, சாரி 150 mm. அப்ப D2ங்கிறது என்ன, 0.15 மீட்டர். அப்ப ஏரியா 2 ஈக்குவல் டு என்ன, 5/4 இன்டூ 0.15 ஸ்கொயர். அப்ப ஏரியா 2 என்ன வருது, 0.01767 மீட்டர் ஸ்கொயர்னு வருது. இப்போ V2 தேவை. V2 ஈக்குவல் டு என்ன, Q பை A2. அப்போ 0.05 டிவைடட் பை 0.01767 வேல்யூ வரும். அப்போ V2 ஈக்குவல் டு என்ன வருது, 2.83 மீட்டர் பர் செகண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா?
இப்போ நமக்கு இருக்கிற ஃபார்முலா என்ன? HC equal to P1 minus P2 divided by W plus V1 square minus V2 square divided by 2G அப்படின்னு இருக்கிறது தான். அப்போ P1 minus P2க்கு வேல்யூ என்ன இருக்கு? 0.441 plus V1க்கு என்னப்பா? 1.26 square minus 2.83 square divided by 2 into 9.81. அப்போ HC உடைய வேல்யூ என்ன வந்துருச்சு? 0.114 மீட்டர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ நம்ம HC உடைய வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டாவது விஷயம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் என்னது? HC equal to 1 divided by CC minus 1 whole square into V2 square divided by 2G. அப்போ HC equal to 1 by CC தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுருப்போம். அப்போ HCக்கான வேல்யூ என்ன இருக்கு? 0.114 தான் இருக்கு. அப்போ ஈக்குவல் டு 1 by CC minus 1 whole square into V2 square ஓடப்பா 2.83 square divided by 2 into 9.81. ஓகேவா? அப்போ எனக்கு சிசியோட வேல்யூ என்ன வந்துருச்சு? அடிச்சு பார்த்தா 0.65 வந்துடும். அவ்வளோதான்ப்பா. ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஆனால் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப கேள்வியை படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். சரிங்களா? நமக்கு என்னென்ன தெரியணும்? பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் தெரியணும். இதில் பயன்படுத்தியிருக்கிற ஃபார்முலாவே என்ன? ஒன்று பெர்னாலிஸ் ஈக்குவேஷனு, ரெண்டாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷனுக்கான உள்ள ஃபார்முலா 1 by CC minus 1 whole square into V2 square divided by 2G. மூணாவது ஃபார்முலா என்ன? அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறது. P1 minus P2 equal to H into specific gravity of mercury divided by specific gravity of water minus 1. இந்த மூணு ஃபார்முலா இருந்தாலே போதுமானது இதுக்கு. அப்போ ரொம்ப ரொம்ப எளிமையானதுப்பா. இதில் வேறு என்ன பயன்படுத்துகிறோம்? Q equal to A into V பயன்படுத்துகிறோம். ஏரியா ஈக்குவல் டு என்ன பயன்படுத்துகிறோம்? π/4 d² பயன்படுத்துகிறோம். அவ்வளோதான். மொத்தமே இந்த 5 வகையானது தான் பயன்படுத்துகிறோமே. சரிங்களா? தேங்க்யூப்பா. ஒழுங்காக படிச்சுக்கோங்க, பாஸ் ஆகுங்க எப்படியாவது.